ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மலர், வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஐஸ்கிரீம் பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. ஒரு 2 இடத்துல நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதாவும், அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலைங்க. இவங்க ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு தனிமையில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் இவங்கள பேசிகிட்டு இருக்கிறதாவும், இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ அவங்களாம் இவங்கள ஏற்றுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். மற்றபடி ஜாதி வசதியெலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கமலா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷபராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு காய்கறி வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானமாக தான் சொல்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு 2ஆம் மரணே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தேனியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேர் கூடவே இருந்தாங்க. இவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க பாட்டி வீட்டு சைடு இவங்களுக்கு கொஞ்சம் காடு கொடுத்துருக்கிறதாகவும், ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா கொஞ்சம் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் காய்கறிகள்லாம் வச்சு வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் ஓகே, வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல ஒழுக்கமானவராக வேணும். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையுமே எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.